எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ் கூட எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே அது டெஃபினட்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ. ஃபைன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா மெசேஜ், சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது என்ன மெசேஜுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும். ஸோ சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். அண்ட் சிவபெருமானோட மந்திரத்தை கீப் சாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயின்னு சொல்லிகிட்டே இருங்க. கார்ட்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கார்ட்ஸும் எடுத்துட்டேன். ஸோ தட் கொஞ்சம் டீப்பாக ரீடிங்குள்ளே போகலாம் நம்ம. ஃபைன். சிவபெருமான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஓகே. சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையவே நீங்கள் வந்து உங்களவே தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையே வந்து நெகட்டிவாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சில பேர் நினைக்கிறீங்களா, என்னையெல்லாம் யாருக்கும் பிடிக்கும், நான் வந்து யாரோட ஃபேவரேட்டும் கிடையாது, என்னெல்லாம் யாரும் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. நோ. சிவபெருமான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உங்களோட கற்பனையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நிறைய ஒரு சில பேர்த்தோட விருப்பப்பட்டியலில் இருக்கீங்க. அதாவது ஒரு சில பேருக்கு உங்களை ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து அவங்க உங்ககிட்ட வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் பிடிக்கும். சீக்கிரட்டாக உங்களை சைலண்டாக வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து டாக்ஸிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறனால, டாக்ஸிக் உங்ககிட்ட வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யாருக்குமே உங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் நிறைய நல்ல பர்சன்ஸ் இருக்காங்க உங்கள் லைஃப்லையுமே. ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சிருக்காங்க, நீங்கள் பார்க்கல. ஸோ சிவபெருமான் வந்து உங்களுக்கு சொல்கிறது அதுதான். இவ்வளோ நாளாக இந்த கவலையிலேயே இந்த குழப்பத்திலே இருக்கீங்களா? அந்த குழப்பத்தை விடுங்க. நிறைய பேருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உணரலை இன்னும். அதாவது நீங்கள் இது தெரியாமல் ஒரு சில பேர் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து வரி பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாத கவலைகள், ஏதோ ஒரு பயம், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பார்த்துக்குவா, இந்த மாதிரி தேவையில்லாத நடக்காத ஒரு விஷயத்த நடக்க போகிற மாதிரியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். பாசிட்டிவாக இருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா சிவபெருமான் சொல்கிறது, என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன்னோட கவலைகள் என்ன விஷயங்களாக, பயம் என்ன விஷயங்களாக இருக்கட்டும், உன்னோட சுமை அதை நான் சுமக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னோட பாரம் சுமை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம், உங்களுக்கு துணையாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஒரு சின்ன விஷயங்கள், அவமானமாக இருக்கட்டும், கவலைகள், ஏதோ ஒரு குற்ற உணர்வு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயத்தில், இது எல்லாத்தையும் பாரமாக சுமந்துக்கிட்டு வரீங்க.
சிவபெருமானுக்கு தெரியுது. உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ நிம்மதியாரு, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி தரேன், கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவா இருக்க சொல்றாங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம். சிவபெருமானே உங்களுக்கு துணை நிக்கிறேன்னு சொல்றப்போ, உங்களுடைய ஒரு சில பேர் உங்களுடைய சோல் ஃபேமிலி அவங்கள கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு சொல்றாங்க. சோல் ஃபேமிலி அப்படின்னா லைக் மைண்டட் பர்சன்ஸ், சோல் லெவல்ல கனெக்ட் ஆவீங்கல்ல, சோல் ஃப்ரெண்ட்ஷிப், சோல் சிஸ்டர்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வர வேண்டிய டைம் வந்தாச்சு. அதாவது சூசன் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஒரு சில பேர்லாம் ரொம்ப பிளஸ்டு, இந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே செய்வாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சோல் ஃபேமிலி உங்களை தேடி வரப்போறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்சனோட சோல் லெவலில் கனெக்ட் ஆகியிருக்கா? அண்ட் ஒரு சில பேருக்கு ஆகியிருக்கலாம், ஒரு சில பேருக்கு அந்த ஒரு கனெக்ஷன், சோல் லெவல் கனெக்ஷனே இல்லாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் கிடைக்கும், அந்த சோல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அண்டு நீங்கள் உங்களோட சிஸ்டர்ஸ், உங்கள் சிப்ளிங்ஸ், கசின்ஸ், இவங்களோட ஒரு ஒரு க்ளோஸ் பாண்டிங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோல் சிஸ்டர், சோல் பிரதர் மாதிரி ஒரு பாண்டிங் நல்லா வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். சின்ன வயசில் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. எஸ், திருப்பி நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. சிவபெருமானை தான் சொல்கிறாங்க. அந்த பர்சன் உங்களை விட்டு இப்போ தள்ளி நிற்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம், ஆனால் அதுக்காக பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு இல்லை. இன்னைக்கும் அந்த பர்சன் உங்களோட எப்படி சேருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ணது தப்பு, அதனால தான் நீங்கள் தள்ளி நிற்கிறீங்கன்னு தெரியும். உங்களை தேடி வர்றதுக்கு சான்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு மூலயமா அந்த பர்சனை மீட் பண்ணீங்க அப்படின்னா சைலண்ட்டாக கவனிங்க. அவங்க உங்களை அவ்வளோ நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. நீங்களா கனெக்ட் ஆவீங்களா, நீங்களா போய் பேசுவீங்களான்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய அந்த பாண்டிங் சோல் லெவலில் இனிமேல் மாறும். அது டாக்ஸிக்காக இல்லாத பட்சத்தில், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாம் ஐயோ அவங்களாம் எனக்கு பெரிய பிரச்சனை, அவங்களாம் டாக்ஸிக் அப்படின்னா, சரி, நான் டாக்ஸிக்கே இதில் கொண்டு வரல. உங்கள் லைஃப்பில் வெறும் டாக்ஸிக் மட்டுமே கிடையாதுங்க, நல்ல பர்சன்ஸுமே இருக்காங்க. ஸோ நான் இப்போ டாக்ஸிக்கை பற்றியே பேசலை, நல்ல பர்சன்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அவங்க தான் வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் உங்களை சுற்றி டாக்ஸிக் கூட இருந்திருப்பாங்க, நல்லவங்க நல்ல பர்சன்ஸ்லாம் தள்ளி நின்றுருப்பாங்க உங்கள் லைஃப்பில். இனிமேல் அப்படியே மாறும்னு சொல்கிறேன். இதுவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதனால தான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறாங்க, இது வரைக்கும் நீ உட்காந்து வருத்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்ட்டு. ஏன்னா உன் லைஃப் அப்படியே மாறப்போகுது. உன் பாரத்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சிவபெருமானை ஆசைப்படுறப்போ நீங்கள் ஏன் அதை செய்யக்கூடாது? நிறைய நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஒரு பாசிட்டிவான நியூஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே சமயம் சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, லெட் கோ பண்ணிடுங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறி, வேண்டாம். ஏன்னா ஒரு புது தொடக்கம், புது வாழ்க்கை அமைய போகுது. அப்போ இந்த பழசெல்லாம் வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது புதுசாக வேணும், என் வாழ்க்கை மாறணும், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். இனிமேல் எதையுமே யாரையுமே உங்கள் லைஃப்பில் ஹோல்டு பண்ணாதீங்க. மேபி ஆரம்பத்தில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆங்ஷியஸாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கவலைகளோடு இருக்கும், என்னடா இப்படி நடந்து போச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் கவலைப்பட வேண்டாம், சிவபெருமான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற போகிறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க, க்ரோத் வரப்போகுது. அப்போ ஒரு சில டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது தேவை, கரெக்டுங்களா? அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் தடுக்குது, உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு விஷயம் தடுக்கும் இல்லை கண்டிப்பாக. அது மேபி உங்கள் கண்ணுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும்.
அதனால தான் இப்போ சொல்கிறாங்க, உங்களோட முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து சிவபெருமானே ரிமூவ் பண்ணுறாங்க. நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க, பிடிச்சி வச்சுக்காதீங்க. உங்கள் லைஃப்பை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகுது, யார் விலகுறா, நீங்கள் எப்படி மாறுறீங்க, இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமான் கொண்டு வருவாங்க உங்கள் வாழ்க்கையில். அதை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்குன்னு. அண்ட் சரி, சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல டிவோஷனோடு இருக்கணும். ஒரு சில பேர் அவங்களுக்கு சாமி கும்பிடணும், உங்களுக்கு சாமி கும்பிடுறது பிடிக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப டீப்பாக கனெக்ட் பண்ணுறீங்களான்னா இல்லை. ஒரு டிவைனோட, கடவுளோட உங்களுக்கு ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கான்னா இல்லை. உங்களை டீப்பாக கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி? உங்களோட ரெகுலர் ப்ராக்டிசஸ், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரேட்டான ஒரு மந்திரங்கள் இருக்கும்ல, ஃபேவரேட் கடவுள், அந்த மந்திரங்களை டெய்லியும் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் மார்னிங் இல்லை ஈவினிங் வச்சுட்டு சொல்லுங்க. சொல்கிறப்போ மனசுக்குள்ளார எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக உட்காந்துட்டு நீங்கள் அந்த ப்ரே பண்ணுறது ஒரு 1/2 hour இல்லை ஒரு 10 நிமிஷம் 15 minutes எவ்வளோ நேரமாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் உங்கள் மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் கும்புற அந்த சாமியும், உங்களோட வேண்டுதல், அதே மாதிரி உங்களோட மந்திரங்கள், இது மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஒரு விஷயமுமே இருக்கக்கூடாது, கவலைகள் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சவுண்ட் டைவர்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட்ல நீங்களும் கடவுளும் கனெக்ட் பண்ற ஒரு டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் வச்சுக்காதீங்க. நிறைய ஜேர்னலிங் பண்ணுங்க. ஜேர்னலிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை ரிலீஸ் பண்ணும். உங்க ஆசைகளை என்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்குமே தெரியாம இருக்கலாம், அது எல்லாமே வெளிக்கொண்டு வரும். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே டெய்லி ப்ராக்டிசஸாக வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த பழக்கங்கள் வரும். இது வரைக்கும் ஒரு சில பேர் டெய்லியும் உங்களுக்கு ஜேர்னலிங் பண்ணுவீங்க, ப்ரே பண்ணுவீங்க, ஒரு சில பேர் பண்ண மாட்டீங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. பட் நீங்கள் சிவபெருமானோட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. 10 நிமிஷம் 15 minutes நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கனாலுமே எவ்வளோக்கு எவ்வளோ மனசார ப்ரே பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதே மாதிரி சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க கேட்குற நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேள்விகளுக்கான பதில் எதிர்பார்க்குறீங்க. எஸ், அது எல்லாமே உங்க மனசுக்குள்ளரே இருக்கு. ஏன் ஜேர்னலிங் பண்ணுங்கன்னு சொல்றாங்க? நீங்க எழுததான் உங்க மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன பதில், என்ன கேள்விகள் இருக்குன்னு எல்லாமே வெளியே வரும். உங்க மனசுல இருக்கிற விஷயம் வெளியே வந்தாதான் அதுக்கான பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி உங்களோட சோல்ல இருக்குங்களே, அது உங்களோட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்குது. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட சோலோட கனெக்ட் பண்றீங்களோ, அதாவது செல்ஃப் டைமிங், செல்ஃப் கேர், அவ்வளோக்கு அவ்வளோ அந்த சோல் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணும். அதனால தான் மெடிடேஷன் பண்ணுங்க, ஜேர்னலிங் பண்ணுங்க, மந்திரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சோல் லெவலோட கனெக்ட் பண்ண முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. கொஞ்ச நேரம் உங்களுக்கான அந்த ஒரு மீ டைம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட எல்லா கேள்விகளுக்கு, எல்லா குழப்பங்களுக்கான பதில் உங்கள் மனசுக்குள்ளாரே இருக்கும், உங்கள் சோல்கிட்டேயுமே இருக்கு. அப்போ உங்கள் சோல் உங்களை கரெக்டாக கைட் பண்ணும். ஓகேங்களா? உங்கள் சோல் ஆக்சுவலி உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும், உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுது. பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக ஒரு டைமிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ பட் ஆனால் அது தேவைப்படுது. சரி, சிவபெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்களா? நான் போகிற பாதை சரியா, நான் பண்ணுறது கரெக்டா, இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, இது மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளார இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்குமே அதிகமாக கொஸ்டின் பண்ணாதீங்க.
நீங்கள் கரெக்டான பாதையில் தான் இருக்கீங்க. ஒரு சில பேர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த முடிவுகள், எடுத்த பாதைகள் கரெக்டாக தான் இருக்குது. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடந்தே ஆகும்னு இருக்கு. எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. சிவபெருமான் காரணங்கள் இல்லாமல் எதையுமே உங்களுக்கு கொடுக்கல. சரி, நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் எக்ஸாக்டாக இருக்கீங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும். பட் சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் எங்கே இருக்கணுமோ கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. உங்களை, அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை விட்டு நீங்கள் க்ளோஸாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை தாண்டி நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களை விட்டு நிறைய விஷயங்கள் பின்னாடி போயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. பிகாஸ் நீங்கள் வந்து கவலைகள், ஒரு பயத்தோடய வாழ்ந்துட்டு இருந்தனால நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலை. அதனால தான் எடுத்த உடனே சிவபெருமான் உங்ககிட்ட சொன்னது, உங்கள் கவலைகள், வரி எதுவாக இருந்தாலும், ஒரு பயமாக இருந்தாலும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ மற்ற வேலையை போய் பாரு. உன்னை சுற்றி என்ன நடக்குது, உன் வாழ்க்கை எப்படி முன்னேறி இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு. நீங்க உங்க லைஃப் நீங்க முன்னேறல, உங்க லைஃப்ல வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்க எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்துட்டீங்க. ஒரு சில பேர் உங்களோட கோல் கிட்டேயே நிக்கிறீங்க. அது உங்க கையில கிடைக்கல அப்படிங்கறதுனால நீங்க உங்க கோல் கிட்ட நிக்கிறேங்கிறது தெரியல, உணரல. காரணம் உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. உங்க சோல் லெவல்லையும் சரி, ஸ்பிரிச்சுவல் லெவல்லையுமே நீங்க கனெக்ட் ஆகலை. சரி, உங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் சொல்றது, ஒரு சில விஷயங்களை அவசரப்படாதீங்க. இன்ஸ்டண்டா எனக்கு பதில் வேணும், நான் இப்ப செஞ்சுட்டேன், எனக்கு ஒரு வாரம் ஒரு மாசத்துல எனக்கு பதில் வேணும் கேட்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. உங்கள் லைஃப்பில் ஸ்லோவாக எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயம் ஸ்லோவாக நடக்குதோ கிடைக்குதோ அது கடைசி காலம் வரைக்கும் நிலச்சி நிற்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு எல்லாமே ஸ்லோவாக தான் கிடைக்கும் லைஃப்பில். எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் தான் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஏன்னா வந்து சிவபெருமானுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது கொடுக்கறதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், நிலைச்சு நிற்கிற மாதிரி கொடுக்கணும். அதனால தான் ஸ்லோ பண்ணுறாங்க. அதை நீங்கள் உணரணும், நம்பணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்துட்டு செஞ்சுருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஃப்யூச்சருக்காக. கண்டிப்பாக என்னென்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் செஞ்ச ஒரு கைண்ட்னஸாக இருக்கட்டும். ஒரு சில பேர் உங்களோட டாக்ஸிக் பர்சன்ஸ், டாக்ஸிக் ஃபேமிலி, அவங்க உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், கெடுதல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுமே உங்களுக்கு வந்துட்டு கெட்டது பண்ணாலுமே அந்த செஞ்ச நல்ல விஷயம் உங்களுக்கு பல மடங்கு நன்மை தரும்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் அந்த நல்ல பொறுமையாக நீங்கள் இருந்ததுக்கும் நல்ல விஷயம் செஞ்சதுக்குமே உங்களோட லைஃப்பை அழகாக மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மேபி வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் சூன் நிறைய சேஞ்சஸை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. லைஃப்பில் நிறைய பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க. எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் உங்கள் கூடயே தான் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் உணரலை. ஒரு விஷயம், நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மாறணும் அப்படிங்கிறது, எந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து ரொம்ப வருத்திக்கிட்டே இருக்கு, அதாவது வருஷக்கணக்கில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளார. உங்களால் அந்த ஒரு விஷயத்தை உங்களை விட்டு பிரிக்கவே முடியல. அது என்ன, ஏன் அப்படி நடக்குது, ஏன் அவ்வளோ அட்டாச்மெண்ட் அந்த ஒரு விஷயம் மேலே, அதை ரிலீஸ் பண்ணுங்க, சிவபெருமான் கிட்ட ஒப்படைங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அது ஒரு தடையா நிக்குது. உங்களுக்கே தெரியல ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏன் என்னால் ஒரு விஷயங்களை விட்டு வெளியே வர முடியல, வருஷக்கணக்காக தொடருது. ஓகே,
ஓகே, ஸோ சிவபெருமான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்ப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய ஒரு ஹாப்பி ஹெவன் ஃபீலிங், ஜாய்ஃபுல்னஸ் எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள், மேஜிக்கல் திங்ஸ் நடக்க போகுது. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை வந்து ரொம்ப உங்கள் எமோஷன்ஸோட விளையாண்டுட்டு உங்களோட உணர்வுகளை தூண்டி விடுறாங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவாங்க. சிவபெருமான் விலக்கி வைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் உங்கள் உணர்வுகளை ரொம்ப தூண்டி விட்டு உங்களோட முன்னேற விடாமல் தடுக்குதோ அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் எந்த ஒரு விஷயமுமே உங்களை தடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிவபெருமான் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ, சிவபெருமானை கும்பிட்றீங்களோ, ஓம் நம சிவாயங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிவபெருமான் சொன்ன இந்த எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சங்கள் கண்டிப்பாக வரும், நம்பணும். கஷ்டங்களை மட்டுமே பல வருஷமாக பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வர்ற உங்களுக்கு சந்தோஷங்கள் தான் இனிமேல் கடைசியாக இருக்க போகுது. அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு ஃபோன் எடுத்தோம்னா சோகப்பாட்டு தான் இருக்கும். இனிமேல் வந்து அந்த சோகப்பாட்டே உங்கள் ஃபோன் வந்து டெலீட் பண்ணிடுவீங்க. அழுகைங்கிறதுக்கே அவ்வளோக்கு இடம் இருக்காது. அவ்வளோ நல்ல விஷயங்கள், அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட்ஸ் நல்லா இருக்குண்ணா. ரொம்ப 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 நல்லா இருக்குது காட்சி. ஓகேங்களா? ஸோ சிவபெருமான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜஸ், அழகான பிளெஸிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னைக்கான ஒரு ரீடிங் நான் 100% நான் சொல்லுவேன், நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கான ஒரு ரீடிங்கை சிவபெருமான் தான் டைரெக்டாக வந்து சொன்னாங்க. நான் வந்து இன்னைக்கு ரீடிங் கொடுக்குறப்பவே நான் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், நான் சொல்கிற விதங்கள்லேயே ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பட் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்லலை, சிவபெருமான் எனக்குள்ளர் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மெசேஜ் கண்டிப்பாக சிவபெருமான் வந்து ஏன் மூலயமா இன்னைக்கு உங்களுக்கு சொன்னாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? இது நீங்கள் நான் ரெகுலராக என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானை நம்பலாம். ஓம் நம சிவாயங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்போ கவலைகள் வருதோ கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பாங்க. இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு ஒரு தெம்பு, ஒரு சப்போர்ட், ஒரு பாதுகாப்பாக எப்பயுமே இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.